நல்வழிப்படுத்துகிற ரட்சகரா இருக்கிறார். நன்மை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நன்மை மெய்யாகவே நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும். அல்லேலூயா. இன்றைய செய்தியுடைய தலைப்பு தேவனினுடைய மன்னிப்பை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அந்த பரலோக ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஆண்டவராகிய தேவன் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 9 இருந்து நம்ம படிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அந்த அன்பின் வார்த்தை நம்மை மென்மேலும் என்ன பண்ணுது 13 அந்த மெருகேற்றி கொண்டே இருக்கிறது. எப்படி சீஷர்கள் ஜெபிக்கணும்னு கேட்ட போது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். இந்த நாளிலே கடன்களை மன்னிக்கிறதான என்ன கடன், எப்படி நாம் மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இங்க சொல்லுகிறது கவனிங்க, வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கவனிங்க, நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் கடன் வாங்கிட்டு இருப்பாரு. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய நன்மையை மற்றவர்கள் கேட்கும் போது நம்ம கொடுக்கிறோம். அந்த நன்மையை மீண்டுமாக நாம் பெரும்படி விரும்புவோம். அதுதான் உண்மை இல்லையா? கொடுத்து அவருக்கு இல்லாத நேரத்துல உதவி பண்ணிடுறோம். அந்த உதவி அவருக்கு வந்த உடனே அந்த உதவி திரும்ப நம்ம இடத்துல செலுத்துகிறார். ஆமென். சரி, ஒருத்தருக்கு இருக்கிறது செலுத்துறாரு, பிரச்சனை இல்லை, திரும்ப கொடுத்துறாரு, பெற்றுக்கொள்ளுறோம். சப்போஸ் ஒரு சிலர் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? உனக்கு அதை மன்னிக்கிற, அது வேணான்னு சொல்ற உனக்கு திராணியும் பலனும் இருக்கும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணலாம்? உங்களை மன்னிக்கலாம். அதாங்க சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. கவனிங்க, நான் மன்னிக்கணும். மன்னிக்கிற குணம் நமக்குள்ள எப்போது இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் அந்த மன்னிக்கிற ஒரு அனுபவத்தை, இந்த ஜெபத்தை இங்கே உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். மன்னிப்பு என்பது நான் மறந்தால்தான் அதை மன்னிக்க முடியும். சரி, அவங்களால முடியல அப்படின்ற அவங்க மேல் உனக்கு அன்பு வரும்பொழுது, முழுமையான அன்பு வரும்போது, சரி அவங்களால முடியல, சரி நம்ம அதை என்ன பண்ணிடலாம், மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன்களை மன்னித்து விட்டு விடலாம். ஆமென். மன்னிக்கிறது என்பது லேசான காரியம் கிடையாது. இன்னைக்கு மனித சமுதாயத்துல இன்னைக்கு நிறைய தோத்து போட்டு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த மன்னிக்க ஒரு குணம் இல்லாமலே மனிதன் என்ன பண்றான்? அந்த மன்னிக்கிற தன்மை இழந்து போகிறான். ஆமென். அதனால வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆமென். அப்போ மன்னிப்பு என்பது ஒரு மகிமையான காரியம், மேன்மையான காரியம், உயர்வான காரியம், அது உன்னதமான காரியம். அல்லேலூயா. அந்த உன்னதத்திலிருந்து அந்த பலனை ஒரு மனிதன் பெறவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனாலே அந்த கடனை மன்னிக்க முடியாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்க எப்படி இருக்கிறாரா? குணம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவருக்குள்ள இருந்த அந்த அன்பு பார்த்தீங்கன்னா அதுதான் தேவ அன்பு. நீங்க கிறிஸ்துவ, அதாவது ஒரு மனுஷனை பூமியில பார்க்கணும் சொன்னா, ஒரு மனுஷன் மற்றவர் செய்த அந்த குற்றங்களை மன்னிக்கிற ஒரு மன, அது இருதயம், சிந்தை,
இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதன் பாக்கியவானா இந்த பூமியில வாழ முடியும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நிறைய பேரு மத்தவங்களை மன்னிக்கிற குணம் இல்லாதனால்தான் அந்த சகோதரத்துவம் இல்லாம போகுது. ஒருத்தரோடு ஒருத்தர் அந்த அன்பு இல்லாமல் அன்பு தணிந்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாம் தணிஞ்சு போயிடும், ஆனா அன்பு தனியாது, ஒழியாது. நீங்க எல்லாம் வேதத்துல நீங்க படிச்சுன்னா தீர்க்க தரிசனம் ஓய்ந்து போவோம், எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். ஆனால் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. அந்த அன்புக்கு அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மேல் அன்பு வைத்ததனாலதான், அந்த அன்பின் நிமித்தமா தான் இன்னைக்கு நீ அந்த அன்பின் பிரசன்னத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு நடந்து அவர் ஆராய்ச்சி கொண்டு நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு என்பது ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிற மாற்றம், தனி மனிதனுக்குள் ஏற்படுகிற ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடுதான் விடுதலை. ஆமென். அந்த அன்பினுடைய மாற்றத்தினுடைய வெளிப்பாடுதான் என்னது? மன்னிப்பு. மன்னிச்சாதான் மற்றவங்களை நம்ம நேசிக்க முடியும். மற்றவங்க செய்த குற்றங்களை நம்ம மனசுலயே வச்சுட்டு இருந்தோம் சொன்னா உண்மையிலேயே நம்ம அன்பா அவங்களோட இருக்க முடியாது. அன்பா இருக்குன்னு வேணா வாழ அளவுல சொல்லிக்கணும், ஆனா உள்ளத்தின் அளவுல அவர்கள் மன்னித்து இருக்க மாட்டார்கள். ஆமென். உள்ளத்துல ஒரு மனிதன் மன்னித்தார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான மன்னிப்பு. அந்த மன்னிப்பு இதெல்லாம் தேவன் பிரியப்படுகிறார். அந்த மன்னிப்பு தான் அந்த மனுஷனை ஒரு மனிதனாக இந்த பூமியில வாழ செய்யும். ஆமென். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தது போல எங்கள் கடன்களை மற்றவர்கள் நமக்கு மன்னிச்சத, நீ செஞ்ச தப்பு இருக்கு பாத்தீங்களா, நீங்க செஞ்ச குறை இருக்கு பாத்தீங்களா, அது மற்றவர்கள் மன்னிக்கிற பொழுது, உங்களை மன்னிச்ச போது அந்த மனம் உங்களுக்கு என்ன ஆகுது? ஐயோ, நான் இப்படி குற்றவாளியா இருக்கிறேனே, அவர்கள் எனக்கு மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது? மற்றவங்களை மன்னிக்க முடியாது. அத இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை மன்னியும். சரி, இந்த கடன்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆமென். கவனிங்க, ஒரு மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நல்லா புரியுதுங்களா? நாம மற்றவங்களை மன்னிச்சாதான் பிதாவை நம்மள மன்னிப்பார். மற்றவருடைய குற்றங்களை நம்ம நினைவில வச்சிருந்தோம்னு சொன்னா, நீங்க குற்றத்தை, கசப்புகளை, வெறுப்புகளை, மற்றவங்க மேல் இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சிகளை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களை மன்னிக்கப்பட மாட்டாது. எல்லாத்தையும் மன்னிச்சிட மாட்டாரு. நீங்க நினைச்சிருக்கலாம், நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், மன்னிச்சிடுவாரு. முடியாது. மன்னிக்க வேண்டிய குற்றங்கள் இருக்கிறது, மன்னிக்க கூடாத குற்றங்கள் இருக்கிறது. வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா மன்னிக்க கூடிய குற்றம். ஒரு கொலைகாரனை மன்னிக்க முடியுமா? முடியாது. கொலை, ரத்தம் சிந்தப்பட்டவன் ரத்தம் சிந்தனம் தான் வேதம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு சத்தியங்களை நம்ம அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆமென். அப்போ மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்போ மற்றவங்களை நம்ம மன்னிக்கல சொன்னா நம்மள ஆண்டவர் மன்னிப்பாரா? பரமபிதா மன்னிக்க மாட்டார். அப்போ மன்னிக்க தழை பொறிந்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்துடைய பாவங்கள் அவர் என்ன பண்ணாரு? சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அவர் எப்படி மற்றவருடைய பாவங்களை மன்னித்தாரோ, உன் பாவங்களை அவர் மன்னித்தாரோ, நீ மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கணும். மற்றவருடைய குற்றங்களை, தப்பிதங்களை நீங்க மன்னிக்கணும். அப்பதான் நீ ஒரு மனுஷன். மற்ற குற்றங்களை நீ மன்னிக்கல சொன்னா நீ ஒரு மனிதனாதான் இருக்கணுமே தவிர
ஆவிக்குரிய மனிதனா இருக்க முடியாது. ஆமென். அதான் சொல்றேன்னா, ஆண்டவர் முதல்ல அதாவது ஏதோன்ல படிச்சு வச்சிருந்தாருல, ஏதோன்ல இருந்து மட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மட்டும் இருந்தா மத்திய மனிதன், அந்த மனிதன் மன்னிக்கிற மனிதன். அல்லேலூயா. ஆனால் ஏதோனை விட்டு வெளியே துரத்தப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவன் மன்னிக்கிற குணமற்றவனாக செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமா, முதல்ல ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளை யாரு? காயின். அவன் எப்படிப்பட்டவன் ஆயிட்டான்? ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டான். அன்பானவர்களே, அல்லேலூயா. காரணம், தன் சகோதரன் தேவனுக்கு படைத்த அந்த பலிகளில ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், இவனுடைய காணிக்கை ஏற்றுக்கல. அது காரணம் அவன் தான். காணிக்கை ஏற்றுக்கொள்ளாத காரணம் யார் தான்? காயின் தான் குற்றவாளி. ஆனால் யாரை குற்றவாளி அவன் கண்ணோக்கினான்? தன் சகோதரனாகிய ஆபேலை கண்ணோக்கினான். ஆமென். அதனால் அன்பானவர்களே, அங்க ஆண்டவர் சொல்லுவாரு காயினை பார்த்து, காயினே, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ பாவம் செய்தால் உன் வாசப்படியில் என்ன பார்த்துட்டு இருக்குமா? பாவம் படுத்து கொண்டிருக்கும். ஆமென். கவனிங்க, நன்மை செய்வதுதான் ஒரு மனிதனுக்கு மேன்மையான காரியம். இன்னைக்கு மனிதன் என்ன செய்யறாங்கன்னா, நன்மையை செய்யறது என்ன பண்றாங்க? விட்டுறாங்க. தீமை செய்யறதுக்கு பிரயாசப்படுகிறாங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், உலகத்துல நீ உனக்கு அதிகமான செல்வம், பணம், பொருள்னால பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு மனிதனா வாழ்ந்தா போதும். ஒரு மனிதனை நேசித்து வாழ்கிற ஒரு நேசம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அந்த மனித நேயத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் தப்பு செய்யறான். ஏன் அவன் தப்பு செய்யறான்னா, அவன் அறியாமல் தவறு செய்கிறான். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு வார்த்தை சொல்லுவார். சிலுவையில் அறையப்படும் போது சொல்லுவார், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னியும். கவனிங்க, அறியாமல் செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் அறிந்து செய்கிற பாவங்களுக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. தப்புன்னு தெரிஞ்ச சில ஆள் போய் செய்வாங்க. சொல்லுவாங்க, ஏம்பா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவன் எப்படிப்பா போய் தப்பு செய்ய முடியும்? அப்போ அறிந்தே போய் செய்யறான் பாத்தீங்களா, அதுதான் குற்றம், அதுதான் தண்டனை. அதனால்தான் என்ன பண்ணீங்க? சிறைசாலைகள். ஆமா, இன்னைக்கு ஏன் அந்த சிறைசாலைக்கு போனோம்? அறிந்தவர்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்க சொன்னா, பெரியவங்க சொன்னா அதை ஏத்துக்கணும். அந்த மனப்பக்குவத்தை நம்ம என்ன பண்ணோம்? வளர்த்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இந்த குதிரை இருக்குது பத்தியா, போர் குதிரை. போர் குதிரை வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே அஞ்சாது. அது முன்னாடி என்ன நடக்க போகுது, இது போய் எதிரிகிட்ட மாட்டின்னு சாவ போதா என்னன்னு கூட தெரியாது. அது வந்து தரையில தாள் அடிக்கும். என்னது, குதிரை சும்மா நிக்காது. யுத்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்காது, ஒரு இடமா நிக்காது. அப்படி இப்படி அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. போர் குதிரை, எதிரில எத்தனை ஆபத்து வரும்னு அந்த குதிரைக்கு தெரியாது. ஆமென். அதனால் அன்பானவர்களே, நாம் அப்படிப்பட்ட எதுவும் அறியாத குதிரைகள் போல் இருக்கக்கூடாது. நன்மை என்ன, தீமை என்ன என்பதை முதலாவது நாம் என்ன பண்ணோம்? அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். அதனால்தான் இங்க சொல்றாரு, மனுஷுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இந்த மன்னிக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்குள் ஏற்படுற தனி மனிதனுக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள், அதுதான் சமுதாயத்தின் மாற்றங்கள், குடும்பத்தின் மாற்றங்கள், உலகளாவின் உள்ள மாற்றங்கள். அப்போ எங்கும் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? சமாதானமா வாழ்வாங்க. ஒருத்தர் தப்பு செய்யலாம், அவங்களும் தப்பு செய்ய மாட்டாங்க. கூட இருக்கிற சகோதரர்கள் நல்லவர்களா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. கூட இருக்கிற சக நண்பர்கள் சரியில்லை என்று சொன்னால், அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்று சொன்னால், அவர்களோடு சேர்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆமா, குறைவுள்ளவர்களா தான் இருப்பார்கள். ஆமென். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி அழிந்து போகிற, கெட்டு போகிற, சீரழிகிற ஜனங்களுக்கு சீர்படுத்தும்படியாய் கிறிஸ்து விண்ணகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு கடந்து வந்தார். இந்த மண்ணுலகத்தில் வந்து
எதை நீங்கள் செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் வாழ்வை கற்று உனக்கும் எனக்கும் கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழும்போது நாமும் அந்த மகிமையான, மேன்மையான, சமாதானமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும். அன்பானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். நீங்க கவனிங்க, நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு போய் நியாயம் பேசுவாங்க, மத்தவங்களுடைய குறைகளை அப்படியே வாய் நீளமா பேசுவாங்க, மற்றவங்களுடைய குறைகளை பாத்தீங்கன்னா அப்படியே புடிச்சுப்பாங்க. எப்படி புடிச்சுப்பாங்க? ஆமா, இவர் தான் பெரிய ஆளு மாதிரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பேசுவாராங்க. ஆனால் இவருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி இருப்பாங்களா? சைலண்டா இருப்பாங்க. அதனால்தான் இங்க ஆண்டவர் சொல்றார், எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான, வெற்றியான, மேன்மையான, சமாதானமான, சந்தோஷமான, அன்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இங்கே கிறிஸ்து உனக்கும் எனக்கும் போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசு ஒரு பேர் என்று தெரியுமா? நல்ல போதகரேன்னு கூப்பிடுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, ஏன் அங்க இயேசு கிறிஸ்து நல்ல போதகரே என்று சொல்லும் போது அவர் அங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார்? அங்கே அப்பொழுது அவர் மனிதனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அப்பொழுது அந்த மகிமையும் அந்த கனத்தையும் கிறிஸ்து உள்வாங்கிக் கொள்ளவில்லை. நல்ல போதகரே என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அவர் அந்த மேன்மையும் மகிமையும் தனக்குள் வாங்கிக் கொள்ளவில்லை. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்லுவாரு, பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும் நல்லவன் இல்லை. ஏன் என்று சொன்னால், பிதா ஒருவர் தவிர மனிதனை சீர்படுத்த யாராலும் கூடாது. உன் சக நண்பன் கூட என்ன பண்ண முடியாது? சீர்படுத்த முடியாது. அப்போ தேவனுடைய அருளும் ஞானமும் அந்த அன்பும் அந்த வெளிப்பாடும் அந்த உன்னதமான அந்த கிருபை அந்த மனிதனுக்குள் இருக்கும்போதுதான் தன் சக நண்பனை கூட அவனால் என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும், அன்பு பாராட்ட முடியும், அவனுடைய குற்றங்களை அந்த மனிதனால் மன்னிக்கப்பட முடியும் என்பதை கிறிஸ்து அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவர் என்ன இல்ல, அதை ஏற்றுக்கினாரா? இல்ல. ஆமா, நான் நல்ல போதகர் தான் சொன்னாரா? இல்ல. அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்துல எப்படி செயல்பட்டார் என்று நீங்க பார்க்கணும். 100க்கு 100ஆக ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார், செயல்பட்டார். 100க்கு 100 தேவனாகவும் இந்த பூமியில செயல்பட்டார், வாழ்ந்தார். தேவகுமாரன், தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில வாழ்ந்தார். அல்லேலூயா. அததான் உன்னை என்னையும் வாழ சொல்லுகிறார், செய்ய சொல்லுகிறார். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ஆமென். ஆமா, மத்தவங்களுக்கு உடனே வாய் திறந்து மத்தவங்க மேல குற்றம் சாட்டுறது, மத்தவங்க மேல பழி சாட்டுறது, மத்தவங்களை என்ன பண்றது? அப்படியே டமால்ஸ் பண்றது, அது கூடாது. அன்பானவர்களே, தேவன் எப்படி ஒரு அன்புள்ள தேவனாக செயல்படுகிறார் என்பது அன்புள்ள மகனாக செயல்படுறத பார்க்க முடியும். தேவகுமாரனாக இங்கே பூமியிலே செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவங்களை நாம் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அதனால ஜட்ஜ்மெண்ட் பண்ற வேலையை நம்ம கிட்ட கொடுக்கல. ஆமென். அதனால்தான் இங்க சொல்றார், நீங்கள் மற்றவங்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டீங்களா? தீர்க்க மாட்டாரு. நீங்க என்ன பண்ணுவா? நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அளப்பேன். நீங்க முன்னாடி அளந்தது பின்னாடி ஆண்டவர் அளக்குவாரு. அதான் சொல்றேன் நான், கவனிச்சுங்க. மற்றவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல ஏறி நிக்க கூடாது, அங்க நிக்கணும், நிதானிக்கணும். அவன் செய்த குற்றத்தை அவனுக்கு என்ன பண்ண? முதல்ல தெரிவிக்கணும். யாருக்கு? குற்றம் செய்த அந்த குற்றவாளிக்கு அவன் குற்றத்தை நம்ம என்ன பண்ணோம்? அவனுக்கு சுட்டி காட்டணும்.
அதுக்கப்புறம் தானே தண்டனை. அந்த குற்றம் செய்த குற்றவாளி, அப்பா நீ செய்து இது தப்புப்பா, இது என்ன பண்ண கூடாது, நீ செய்யக்கூடாது, இதை விட்டுரு, வேணாம், இதை விட்டா உனக்கு என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு. நீ அதை விடலனா மன்னிப்பு இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த குற்றம் செய்கிற ஆளுக்கு அந்த குற்றத்துக்குரிய காரியங்களை தெரிவிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமாரியா ஸ்திரீ இருக்காங்களா, இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்தீங்கன்னா அழகா அந்த குற்றத்தை சொல்லுவாரு. அந்த அம்மா அந்த உண்மையை உள்வாங்கணும்னு மனம் திரும்பிட்டு உடனே போய் நான் இப்படி செஞ்ச தப்பெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மனம் திரும்பி என்ன போச்சு, போய் அந்த சமாரியால இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த சுவிசேஷத்தை, அந்த நல்ல காரியங்களை போய் சொன்னாங்க. சுவிசேஷம் என்று சொன்னால்னா நல்ல விஷயம், நற்காரியங்களை சொன்னார்கள். அல்லேலூயா. அதே போல நாம சொல்ற நபர் பொறுத்துதான். அந்த நபர் ஏத்துக்கிட்டா, அங்கோட சொல்றாரு, ஒருத்தனுக்கு நீ ஒரு நல்ல விஷயத்த சொல்றனா, அவன் தப்பு செய்யறானா அவனுக்கு 2-3 வாக்கின் காரியங்களா நீ சொல்லலாம். 2 தரம், 1 2 3 தரம் அவட சொல்லலாம். 3 தரத்துல அவன் கேட்டு அவன் எச்சரிப்பட்டு மனம் திரும்பிட்டானா அவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்குது. கவனிங்க, தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்குது, தேவனுடைய சுதந்திரத்துல அவன் பங்கடைகிறவனா மாறிடுறான். அப்ப 2-3 வாக்கில அவன் கேட்கல, கீழ்ப்படியல, என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர், அவனை விட்டு நீ என்ன பண்ண, விலகிடு. இல்லைன்னா அவனுடைய குணமும் அவனுடைய சிந்தையும் அவனுடைய செயல்பாடும் உனக்குள்ள அது ஹேட் ஆயிடும். அவன் ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும், நண்பனா கூட இருக்கட்டும், நீ சொல்லு. வேதம் சொல்லுது 2-3 வாக்கினால 2-3 சாட்சி வாக்கு, அந்த 2-3 நாள் முறை சொல்லணும். அவன் கேட்கலாம், நம்ம அவனை விட்டு விலகிடணும், அதான் பெஸ்ட். இல்லைன்னா நாம போய் சிக்கி சின்னாபின்னமா சிதைஞ்சு போயிடுவோம். நாம அந்த குற்றங்களை நாமளும் செய்வர்களா மாறிடுவோம். அதனால் வேண்டி ஆண்டவர் தான் சொல்றார், மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். அதனால எடுத்த உடனே மற்றவங்களை என்ன பண்ணிடுறது, குறை சொல்லிட்டு கூடாது. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க, மற்றவங்க சொன்னாங்கன்றதை காட்டிலும் விசாரிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு குற்றங்கள் உலகத்தில் நடக்கிறது, அத்தனை குற்றங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு விசாரணை கமிஷனை ஏற்படுத்துகிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது, ஒரு குற்றவாளி தப்பிச்சுக்கிட கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த விசாரணை கமிஷன் என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் ஒரு மனிதனாய் ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில அந்த காரியங்களை செய்து முடிச்சிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இதோ சதா காலம் ஜீவனுள்ள தேவனாக உங்களோடு கூட என்னோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் வாழும்போது, நடக்கும்போது, செயல்படும் போது நம் வாழ்க்கை சீர்படுகிறது, மற்றவர்கள் வாழ்க்கையும் நாம் சீர்படுகிறவர்களாய் மாற்றுகிறோம். நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நானும் சமாதானமா இருக்கிறேன், மற்றவர்களையும் அந்த சமாதானம் உள்ள வாழ்க்கைக்குள்ள அவர்களை நடத்த முடிகிறது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் உலகம் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. 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 ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்க, அதான் சொன்னல, இயேசு சிலுவையில பாத்தீங்கன்னு சொன்னா, பிதாவே இவர்கள் செய்கிற அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னிய சொன்னார். அப்ப அறிஞ்சு செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை உண்டு இல்ல, இந்த உலகத்துக்கு தண்டனை உண்டு. இந்த உலகத்துடைய நியாயாதிபதியா இருந்தாலும் சரி தண்டனை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பதவியில எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்கள் நியாயக்கேடு செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அந்த காலம் தகுந்த நேரத்திலே கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த விசாரணையை நடத்துவார். அந்த விசாரணையிலே நீ குற்றவாளியா இருந்தால் உனக்கு தண்டனை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அல்லேலூயா. தேவனுடைய தீர்ப்பு நீதியா இருக்கும், அதுல நியாயம் இருக்கும், அதுல நிதானம் இருக்கும். அவர் நிதானமா தான் தீர்ப்பு எழுதுவார். நிதானமா விசாரிச்சு எல்லாத்தையும் எது உண்மை தவறுன்னு சரியாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் வேண்டி அன்பானவர்களே, நீயும் நானும் என்னத்தை பார்க்கணும், சத்தியத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா, சத்தியம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் சொல்றார். சத்தியம் என்பது
நீதி, நியாயம். நீதி என்று சொன்னால் வெளிச்சம், நியாயம் என்று சொன்னால் பட்ட பகல். பட்ட பகல் எதுனா தெரியாம போகுமா? போகாதுங்க. எல்லாவற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியாகவும் நியாயமாக தான் செயல்படுவார். அதனால வேண்டி நீதி என்று சொன்னால் வெளிச்சம். வெளிச்சத்தில் எதனா மறைக்க முடியுமா? முடியாது. பட்டப்பகல்ல எதையுமே மறைக்க முடியாது. கொஞ்சம் மங்கி போது சில இடத்துல அந்த இருள் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் கூட என்ன பண்ணா இந்த மறைக்கிற ஒரு இருள் இருக்கும். அது நீதி. ஆனா பட்டப்பகல் என்பது வந்துச்சுன்னா அங்க எல்லாமே ஓபன். அங்க யாராலையும் எதையுமே எங்கேயுமே மறைக்க முடியாது. அப்போ அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாதான் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதான் சொல்றாரு, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவருக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். உனக்கு அளந்து போடும். நீ இன்னைக்கு உனக்கு உன் சகோதரனுக்கு என்ன அளந்து போட்டியோ, இன்னைக்கு உன் சகோதரனுக்கு என்ன தீர்ப்பு எழுதினியோ, அவங்க மேல் என்ன குற்றத்தை சாட்டினியோ, அதே குற்றம் அதே பழி உன் மேல் வரும், உன் குடும்பத்தின் மேல் வரும், உன் சந்ததி மேல் வரும், உன் சந்ததியுடைய சந்ததியின் மேல் அந்த பாவங்கள் வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறார், 3-4 தலைமுறைகளாக கர்த்தர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்றாங்க கிடையாதுங்க. பிரமாணங்களை நீங்க பாருங்க. பிரமாணத்தை கிறிஸ்து புறம்பே தள்ளல, பிரமாணத்தை நிறைவேற்றினார். அந்த பிரமாணத்தை நீ விசுவாசிக்கணும். அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அந்த சத்திய வசனத்தின் பிறகு நீ வாழல, அந்த சத்தியத்தின் வசனத்தின் பிறகு நீ மற்றவங்களை மன்னிக்கல சொன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது. விடிய காலத்தினுடைய வெளிச்சம் உனக்கு இல்ல. அப்ப இருளின் பிள்ளையாதான் நீ வாழ முடியும் இந்த உலகத்தில். அன்பானவர்களே, ஆமென். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் தெரியுமா? வெளிச்சம். அவர் உலகத்துக்கு எப்படி இருக்கிறதா? வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல தான் நீங்க வெளிச்சம் காணணும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ற ஒரு விஷயம், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துல நான் வெளிச்சத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா அந்த வெளிச்சத்துக்குள்ள போனாதான் நான் சரியா இருக்குன்னா இல்லையானு எனக்கு என்னை அடையாளப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவரை பின்பற்றணும். அவர் நடந்த நடையை, அவர் போன பாதையை நாம் பின்பற்றி போகும்போது நாமும் சந்தோஷமும் சமாதானமா வாழ்வோம், மற்றவர்களையும் சந்தோஷ சமாதானத்துக்குள்ள வழி நடத்த முடியும். அன்பானவர்களே, அல்லேலூயா. உங்கள் கூடாரம் எப்படி உள்ளதாருமா? சமாதானம் உள்ள கூடாரமாய் மாறும். உங்க வீடு சந்தோஷம் நிறைந்த வீடாய் மாறும். சஞ்சலம் தைப்போம், ஓடி போவோம். ஆமென். அப்ப அவர் சொல்ற அந்த வார்த்தையில் தான் பாதுகாப்பு உண்டு. ஆமென். அடுத்ததாக மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. நல்ல இந்த நல்லா கவனிக்கணும். இந்த சத்தியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஜெபத்துல நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க கண்ணு முன்ன வரும், என்ன வரும்? நீங்க பண்ண எல்லா நன்மையும் எல்லா தீமையும் உன் கண் முன் வந்து டெலிவிஷன் ஓடும். அப்படியே நீ பண்ண ஒவ்வொரு குற்றங்களும் நீ செஞ்ச நன்மைகளும் உன் கண் எதிரிலே வரும். கண்ணை மூடிப்பாரு. ஆமென். அல்லேலூயா. மன்னிக்கிற ஒரு அனுபவம், மகிமுள்ள அனுபவம், மேன்மையான அனுபவம், அது உன்னத அனுபவம், அது தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. தேவனோடு வாழ்வர்கள் மட்டும்தான் மற்றவர்களை மன்னிப்பார்கள், அந்த குற்றம் செய்யாதபடி தன்னையும் காத்துக் கொள்வார்கள், மற்றவர்களையும் அந்த குற்றம் செய்யாதபடிக்கு அவர்களையும் தடுப்பார்கள். ஆமென். அதான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால். ஒருத்தர் பேர்ல உங்களுக்கு குறை இருக்குதுன்னா ஜெபம் பண்ற பாத்தீங்களா,
நீ ஜெபத்தை பண்ண முடியாது. யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? எனக்கு இருக்குது அந்த அனுபவம். உண்மையிலே அதான் ரட்சிப்பு. ஜெபமே உனக்கு ஃப்ரீயா பண்ண முடியாது, அவரோட நெருங்க முடியாது, அவரோட ஒன்னஸ் பண்ண முடியாது, அவரோட உன்னால இணைய முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மன்னிக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு கொடுக்கிறாரு. நீ ஜெபம் பண்ணலாம், முட்டி போட்டு பாருங்களேன், அன்னைக்கு அவங்க கிட்ட பண்ண அந்த குற்றம், அந்த குறைதான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஜெபமே உன் சிந்தையிலயோ உன் எண்ணத்திலயோ உன் மனசுல ஒண்ணு இருக்காது. நீ செய்த அந்த குற்றம் தான் உன்னை குற்றவாளியாக காட்டுமே தவிர உன்னை பரிசுத்தவானா தேவனோடு இணைந்து அவரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்காது. நீ மட்டும்தான் ஜெபம் பண்ண இருக்கணும். நீ மட்டும் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. நீங்க இந்த பரலோக ஜெபத்தை நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் என்று சொன்னால் கூட்டான ஒரு வாழ்க்கை, நானும் அவரும் ஒன்றை இணைஞ்சாதான் ஜெபம். அந்த ஜெபம் தான் பரலோகத்துக்கு போகும். நீ சுயமா ஒரு மனுஷனா ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. பரலோகத்துடைய தடைகள் எல்லாம் உடைக்கணும்னா அவர் இருந்தாதான் பரலோகத்துக்கான செய்தி, அந்த ஜெபம், அந்த வார்த்தை கொண்டு போக முடியும். ஆமென். நீ கம்மியா ஜெபம் பண்ணலாம். பார்வைக்கான ஜெபம் இருக்குது. நீங்க இந்த மத்திய சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ற ஜெபம் இருக்குது. நீண்ட ஜெபம் எங்க பண்ணுவாங்க? இதெல்லாம் மாயக்காரருடைய ஜெபம். தோத்து போனுடைய ஜெபம் ஜெயிச்சவருடைய ஜெபம் அல்ல. ஆமென். ஜெயிக்குடைய ஜெபம் பலமுள்ளதா இருக்கும். அந்த ஜெபம் தேவனோடு இணைந்ததா இருக்கும். அந்த வாழ்க்கை தேவனுடைய அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆமென். அதுதான் யோபுல ஒரு வார்த்தை படிப்போம், நீ அவரோடு பழகி சமாதானம் இருக்கு. அவரோடு பழகுற ஒரு பழக்கம் இருந்தா போதும், நீ வெற்றி மனுஷனா, ஜெயிக்கிற மகனா, ஜெயம் எடுத்த பிள்ளையா நீ இருப்பாய். அல்லேலூயா. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு உபத்திரம் உண்டுங்க, பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கவே கிடையாது. ஒரு மனுஷன் பிரச்சனை இல்லாம இருக்கிறானா ஒண்ணு அறியாதவனாக இருப்பான். பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு உண்டா இருக்கும். அவன் நீதி செய்யும் போது ஒரு பிரச்சனை வரும், அந்த நீதி செய்யக்கூடாத ஒரு தடை வரும். அது உன் மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளைங்களா இருக்கலாம், யார் வேணாலும் அந்த தடைக்கு நண்பரா இருக்கலாம் அல்லது புற மனுஷரா இருக்கலாம், யாராவது ஒரு அந்த நன்மை செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு தடையினுடைய ஆவி இந்த பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு இருள் பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியை சீர்படுத்த வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சீரான வெற்றியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது உன் இடம் முதல்ல நீ சுத்தப்படுற, உன் குடும்பம் சுத்தப்படுது, உன் தேசம், உன் கிராமம், உன் பட்டி தொட்டி நகரம் எல்லாம் என்ன பண்ற சீர்பெற்ற போது அங்கே பிரச்சனைக்கு இடம் இருக்காது. பிரச்சனை செய்யணும் அங்க இருக்க முடியாது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஆமா, கேடு செய்யறவன் அதுக்குள்ள இருக்க மாட்டான், தீட்டு செய்யறவன் அதுக்குள்ள இருக்க மாட்டான், பாவம் செய்யறவன் அதுக்குள்ள இருக்க மாட்டான். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனுடைய அந்த உன்னதமான அந்த உறவை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். தேவனோடு வாழ்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணோம்? சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அவர் அன்பின் தேவன். அவர் அன்பாய் நம்மை உன்னை என்னையும் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு, உங்களுக்கு, அதாவது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்க. ஒரு அவனோ அவளோ, ஒரு ஆணோ பெண்ணோ, அவங்க ஒரு குற்றத்தை உனக்கு செஞ்சிட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு மன்னிங்க. அல்லேலூயா. அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, இப்ப தப்பு பண்ணாருல்ல, மன்னிச்சு விட்டதுனால அவர் பெரிய ஆள் மாதிரி நினைச்சிட்டு பாரு. புரியுதுங்களா? நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இப்படிதான் தப்பு மேல தப்பு பண்ணி குற்றவாளியா கோர்ட்டு ஜெயிலுக்கு போய் கடைசியில தூக்கு தண்டனை கூட அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு உலகத்துல தூக்கு தண்டனை ஏற்படுது. காரணம் என்ன? அது முடிவு மரணம். வேதம் அப்பதான் சொல்லுது, நீ பாவத்தை விட்டு வெளியே வந்தா உனக்கு ரட்சிப்பு, பாதுகாப்பு, நித்திய ஜீவனுக்குள்ள நீ போயிடுவ. அந்த பாவத்துடைய தொடர் பயணம் மரணம். அந்த பாவத்துடைய காலம் இன்னைக்கு ஒருத்தர் மன்னிச்சிட்டாங்க, நம்மளை கண்டுக்கல, நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல, அப்படி ஜாலியா இருந்துட்டு இன்னொரு தப்பு நீ செய்ய போகும்போது அங்க என்ன பண்ற? மாட்டிக்கிற. இப்ப என்ன பண்ண மாட்டான்? இப்ப கோர்ட்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சரி, ஒருத்தவங்க முதல்ல ஒரு தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க? வான் பண்ணியப்பா, இனி போய் தப்பு பண்ணாத, நீ போய் என்ன பண்ண, திரும்பி ஒரு நல்ல மனுஷனா வாழு,
அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த முதல் தகவல் அறிக்கையில அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரைகளை ஒழுக்க காரியங்களை சொல்லி அனுப்பி விடுவாங்க. இவன் வந்து அதோட திருந்தி அவன் நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டானா அவன் வாழ்க்கையில அவன் ஜெயிச்சிட்டான். மீண்டும் நம்ம போலீஸ்கார தானே தப்பிச்சு விட்டார்ல, என்னடா பண்ணிட்டாங்க அங்க, அடுத்து வந்து இன்னொரு தப்பு பண்ணுவாரு. சரி, அதுக்கு ஒரு கிரேஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது டைம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரேஸ் பண்ணுவாங்க. சரி டேய் இனிமேல தப்பு செய்யறா, போடா திருந்தி வாழ்டா அப்படின்னு ஒரு மன்னிக்கிற ஒரு மனிதாபிமானத்தோடு அங்க இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகள், ஒரு போலீஸோ அது எந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் அவனை மன்னித்து அனுப்புகிறார். ஏன்? அவர் ஒரு மனித நேயம் உள்ள ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தை எண்ணங்கள் அந்த அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மனிதன் என்ன பண்ற, அந்த நல்ல காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். இவன் வந்தான் பத்தியா, மன்னிச்சு விட்டாங்களே, அவன் சொல்லுவான், ஏய் அங்க போய் என்ன நடந்துச்சு, திரும்ப வந்து என்ன பண்ணுவான், அதே குற்றத்தை செய்யும் பொழுது மீண்டும் என்ன பண்றான், அவன் தண்டனைக்குள்ளாகப்படுகிறான். இப்ப அவன் வெளியே வர முடியாது. 2 குட்டாங்க 3 குட்டாங்க, இது இப்ப 4வது டைம் என்ன பண்ண முடியாது அவனால வெளியே வர முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்க, லாக்அப்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சட்டம் இருக்குது, உலகத்திலோட சட்டம் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்ட சட்டங்கள். அந்த சட்டம் தன் கடமையை அது செய்யும், புரியுதுங்களா? அதனால் வேண்டி ஆண்டவர் வந்து சட்டத்தின் பிரகாரம் ஒண்ணு செய்வார். முதல்ல கிரேஸ் பண்றாரு. இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா வந்தாரு, ஒரு மனுஷன் தப்பு பண்றான், அவனுக்கு ஒரு கிரேஸ், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். அவனுக்கு அதை சொல்லிட்டு தான் அவன் அதுல திருந்துட்டானா அவன் பாதுகாப்புக்குள்ள வந்துடும், அவன் நல்ல மனுஷனா மாறிடும், அவன் நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும். அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த பூமியில அவதரித்தார். ஒரு மனுஷனா வாழ்ந்து மனுஷருக்கு நன்மைகளே, நல்ல போதனைகளே, நல்ல காரியங்களை சொல்லி அவர்கள் நல்வழிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த காலம் இன்னைக்கு நானும் செய்யறேன். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் தேவ மனிதர்களும் விசுவாச பிள்ளைகளும் அந்த காரியங்களை நீ நானும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் மட்டும் செய்கிறேன்னா அது ஊழியம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து செய்தாலும் அது பேர் என்னது, ஊழியம். அல்லேலூயா. நாம் எல்லோரும் நல்ல விஷயத்தை நல்லதை செய்யாதவங்களுக்கு சொல்லி தரணும். போய் அவங்களுக்கு போய் தரைக்குறைவாக அவங்களை குற்றப்படுத்தி பேசக்கூடாது. அவங்க அறியாமல் ஒரு காரியங்களை தவறு செய்கிறார்கள். அந்த குற்றங்கள் அவர்களுக்கு தெரிய வரும்போது அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப தண்டனை எப்போ வருது, நீ அவனுக்கு மன்னிக்கும்படி முதல்ல மன்னிச்சிட்டியா, முதல்ல மன்னிப்பு கொடுத்தாச்சு, அவன் அதை கேட்டு அவன் தப்பிச்சிட்டானா அவன் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த நல்ல பட்டியல வந்துடுறான், அந்த நல்லவங்க பட்டியல வந்துடுறான். அவன் மீனும் அது நல்லது செய்யாம தீமை செய்ய போறான்டானா அவன் எங்க போறான், குற்றவாளிக்குள்ள போயிடான். அந்த குறையை அவனுக்கு கத்தனை பண்ணுறான், மன்னிப்பாரான். எப்போ நீங்க மன்னிச்சத ஆண்டவரு மன்னிப்பாரு. நீங்க பார்த்து இந்த மன்னிக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மகிமையான ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு. ஒரு மனுஷன் வாழ்றான்னா சும்மா கிடையாது. ஒருத்தன் மன்னிச்சு விடுறான்னா அவன் சாதாரண மனுஷனே கிடையாது. அந்த மனுஷன் தேவ மனிதன், அவன் தேவனுடைய பிள்ளையாதான் இருக்க முடியும். ஆமா, அல்லேலூயா. அந்த குணம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்தாதான் அந்த மனுஷனை மன்னிக்க முடியும், இல்லைன்னா மன்னிக்க முடியாது. அதுதான் உனக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருக்காங்க, மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்தார். அநேகுடைய குற்றங்களை அவர் சுமந்தார். அவர்தான் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் மனுஷ வடிவில ஒரு மனுஷனை மன்னிக்கிறனா அந்த மனுஷனுக்கு தேவனுடைய குணம் இருந்தால்தான் அந்த மனுஷனை மற்றவங்க மன்னிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் மன்னிக்க முடியாது. அவர்களை குற்றவாளிகளாக என்ன பண்ணுவாங்க, குற்றவாளியோட கூண்டில் எத்தனை தருவாங்க. அல்லேலூயா. முதல்ல நம்ம இரக்கம் பாராட்டணும். ஒருவன் குற்றம் செய்யறான்னா அவனுக்கு முதல்ல என்ன பண்ண ஆண்டவரே இரக்கம் பாராட்டுகிறார். அந்த இரக்கத்துல அவன் தப்ப அவனுக்கு தெரியும் போது அதுல இருந்து அவன் தம்பிச்சிட்டானா அவன் மன்னிக்கப்பட்டவனாய் ஒரு தேவ மனிதனாய் நல்ல பிள்ளையாய் நல்ல மனுஷனாய் இந்த உலகத்துல அவனால் வாழ முடியும். அல்லேலூயா. சில பேர் எல்லா குற்றங்களும் செய்வான், ஆனா அவனுக்கு தெரியாது, அவங்களுக்கு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான், அவனுக்கு தெரியாது. அவன் சொன்னாலும் ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே அப்பா நம்ம செஞ்ச தப்பு இனி அதை செய்யக்கூடாதுன்னு அவங்க அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. சிலர் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க யாருன்னா குற்றவாளிகளாக போவாங்க. அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய ஆட்களாய் மாறி போவார்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது 11:26 படிங்க. அடுத்த வசனம், நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆண்டவர் சொல்றார், கவனிங்களேன்,
நீங்க உங்க சக நண்பர் செய்த குற்றங்களை தப்பை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா உங்கள் பிதா என்ன பண்ணுவாரு? உங்க தப்பிதங்களை அவர் மன்னிப்பாரு. ஹல்லேலூயா. மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுடைய மனமாற்றம். அத சொல்றாரு. என்னது? குற்றம் என்பது அவன் செய்த குற்றத்தில் நான் வெளியே வரான் பாத்தீங்களா, அதுதான் ரட்சிப்பு. இப்ப யாரா வரவன்? ஆவிக்குரிய ஒரு மனிதனாய் மாறுகிறான். அந்த குற்றத்தை உணர்கிற பொழுது அவன் நல்லவனாய் மாறுகிறான், நன்மை செய்கிறவனாய் மாறுகிறான். அப்போ இப்படி நல்லது செய்யப்பட்டு இருக்குமான்னு சொன்னா அங்க தீமை இருக்குமா? இருக்காது. அப்ப தீமை செய்யறாங்க சொன்னா அங்க தேவன் இருப்பாரா? இருக்க மாட்டாரு. நல்லா கவனிச்சுங்க. நீங்க நிறைய பேர் கிறிஸ்துவன் தீமை செய்யறாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன கூட இருக்கிறார் சொல்லுவாங்க. கண்டிப்பா இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. தீமை செய்யற ஆளு வேற, நன்மை செய்யற ஆளு வேற. நன்மை செய்யற ஒரு கூட்டம் உண்டு, தீமை செய்யற ஒரு கூட்டம் உண்டு. உலகத்துல ரெண்டு கூட்டம் இருக்குது, ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். நல்லது செய்கிறதுல இருப்பாங்க. அவங்க கிறிஸ்டின் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மனுஷரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள அடிப்படையா அந்த குழந்தைங்க பிறப்பிலே ஒரு நல்ல குணம் உள்ளவர்களா இருப்பார்கள். ஆமென். நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கிறேன். அந்த சின்ன வயசுல தாய் தாப்புக்கு இல்லாத அறிவு புத்தி அந்த பிள்ளைங்க இருக்கும். தாய் தகப்பனுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன்? அந்த பிள்ளைகள் தேவனுடைய அந்த உணர்வு, அந்த பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மன்னியா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்போ நாம மற்றவங்களை என்ன பண்ணோம்? மன்னிக்கிறதா ஒரு மனுஷனுக்கு பெரிய தண்டனை. ஹலோ, கவனிங்களா? ஒரு மனுஷனுக்கு ஒரு மன்னிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் பெரிய தண்டனை அவனுக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அதாங்க சொல்றாரு பாரு, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அல்லேலூயா. மன்னிக்கிறது பெரிய தண்டனைங்க. அது அவனை மன்னிச்சு அனுப்பிச்சிட்டு பாருங்களேன், அவன் வீட்டுல போய் அந்த மன்னிப்பு ஏத்துட்டு அவன் அதுல விடுதலை ஆயிட்டான்னு வச்சுக்க, அங்க பாருங்க, அவன் எப்பவுமே அந்த மனுஷன் மறக்கவே மாட்டான். அவன் ஒரு நல்ல மனுஷனா மாறிடுவான். அந்த இருதயம் அவனை என்ன பண்ணது? அவனை சும்மா விடாது, தூங்க விடாது. அவன் செய்த அந்த குற்றத்துக்காக அவன் வருந்தி 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 ஒவ்வொரு நாள் ஐயோ இந்த தப்பு நான் பண்ண, அவங்களை எவ்வளவு மன்னிச்சிட்டாங்களோ, அவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்க இன்னும் அதிகமா அந்த மன்னிக்கப்பட்ட மனுஷன் உங்களிடத்துல அன்பு செலுத்துவார். ஆமென். அல்லேலூயா. மன்னிக்கிற ஒரு குணம் தேவனுடைய குணம். அது ஆவிக்குரிய மனிதனுடைய குணம். ஆவிக்குரிய மனிதனுடைய குணம் மன்னிக்கிற குணம். அல்லேலூயா. மனுஷ குணம் என்ன பண்ணாத? மன்னிக்காது. அவன் அடி, உதி, மிதி. இது மனிதனுடைய குணம். தேவனுடைய குணம் என்ன பண்ணும்? மன்னிக்கிற குணம். அவனை தப்பு வைக்கும், அந்த மரணத்திலிருந்து தப்பு வைக்க, அந்த அறியாம பாவத்தை செஞ்சிருக்கான், அந்த பாவத்தில் அவன் விடுதலையாக்க கர்த்தர் பிரயாசப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க? மத்தவங்கள மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற ஒரு குணம் தேவனுடைய மகிமையின் குணம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, மன்னிக்கணும், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து என்று சொன்னால் மன்னிக்கிறவர், மன்னிக்க மனம் நிறைந்தவர், மன்னிக்க விருப்பம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து என்று சொன்னால் யாரு? மன்னிக்க மனம் நிறைந்தவர். அந்த ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து, ஆண்டவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவத்தான வெறுப்பாரு, ஆனா பாவியை நேசிப்பார். நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிற தேவன், ஆனால் அந்த பாவம் செய்கிற மனுஷனை நேசிக்கிற தேவன். ஏன்னா அந்த மனுஷன் அந்த பாவத்தோடு அவன் என்ன பண்ண கூடாது? மரித்து விடக்கூடாது. அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்டு எடுக்க வேண்டும். அவன் குற்றவாளியாக மரிக்க கூடாது, ஒருவனும் கெட்டு போக கூடாது. இது தேவனுடைய சித்தமும் விருப்பமும். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய
சித்தம் அல்ல, விருப்பம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்பணும், செய்யற தவறுல இருந்து வெளியே வரணும். அதனால்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்கு உள். கவனிங்க, கிறிஸ்துவுக்கு உள் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு பேரு கிறிஸ்துவன், ஆனா பண்றதெல்லாம் ஒன்னா நம்பர் உலக மனிதனுடைய சீர்கேடான வேலைகள். உலக மனுஷன் கூட செய்யாத அளவுக்கு என்ன பண்ற? நீ கிறிஸ்துவன், பேர் கிறிஸ்துவன், ஆனா பண்றதெல்லாம். ஆனா கிறிஸ்து எங்காவது பண்ணிருக்கிற தவறு கிடையாது. அதுதான் சொல்றாரு, ஒருவன் என்ன பண்ண மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள். எங்கயா? கிறிஸ்துவுக்கு உள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அவர் என் குற்றத்தை நினைச்சிருந்தாருனா, மன்னிக்காது இருந்தாருனா நான் இன்னைக்கு பேச முடியுமா? முடியாது. ஒரு காலத்தில் நானும் அறியாமல் உள்ள ஒரு இருள்ல வாழ்ந்துட்டு 96 முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றது ஏதோ உலக பிரகாரம் தான் பண்ணும். ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஒன்னும் ஓடி பார்த்தாச்சு, உழைச்சி பார்த்தாச்சு, மிச்சமா இருந்து என்னது? கண்ணீர் தான் மிச்சமாச்சு என் வாழ்க்கையில. எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. என்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்க அண்ணங்களை தூக்கி போட்டாங்க சர்ச்சில். 2 வாரம் ஏசாமிக்கு சொல்லுவேன் வாயில, என் தெய்வத்தோடுவா இவர் பெரியாளா? என் தேவன் எப்படி? நான் எப்படி? யார் தெரியுமா எனக்கு பக்தி? சின்ன வயசுல திருப்பதி எத்தனையோ முறை கோயிலுக்கு போனவன். நான் நடந்து போயிருக்கிறேன் சின்ன வயசுலயே. கீழ் திருப்பதில இருந்து மேல் திருப்பதி போய் அங்க ஒரு அப்பெல்லாம் ஓலையில் கட்டி வச்சிருப்பாங்க. எப்போ ஓலைங்க போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. மேல குரங்கெல்லாம் உட்காந்துக்கும். குரங்கு அது பெரிய காதலாம் அங்க செய்யும் அந்த இடத்துல. நான் போய் சின்ன வயசுல நிறைய முறை நான் திருப்பதிக்கு போயிருக்கிறேன். அவ்வளோ கடவுள் பக்தி. இங்க இருந்து நடந்து போவோம். அந்த படி பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா காடு. அதுல கல் வெட்டு இருக்கும், சில இடத்துல பிளாட்டா இருக்கும், சில இடத்துல கல் ஸ்டெப்புங்க இருக்கும். இது எல்லாம் கடந்து எங்க போவோம்? திருப்பதிக்கு போய் பார்த்துட்டு மொட்டை அடிச்சுட்டு திரும்ப முடிச்சிட்டு பிறகு அங்கிருந்து திரும்ப நடந்தே கீழ் வந்து கீழ் தான் நாங்க பஸ் ஏறி ஊருக்கு வருவோம். ஆமென். அவ்வளோ தெய்வ பக்தி. அப்படியெல்லாம் நடந்து பயணம் சென்றேன். அப்போ 96ல இப்படி எல்லா தெய்வங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 2 அதிகமா நேசிக்கிறது வந்து முருக பக்தன். யாரு? ஆமா, கிருத்திகான என்ன பண்ண மாட்டேன், வேலைக்கு இடம் கிடையாது. முதல்ல காலையில் ஏந்து குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு வீட்டுல எல்லாம் பூஜை பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ண நேரா ஒண்ணு ரத்தனகிரியா இருக்கும், இல்ல திமிரி மலையா இருக்கும், இல்ல திருத்தியா இருக்கும். இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் அங்க சாமி கும்பிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்தாதான் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளே நான் தொடங்குவேன். அவ்வளோ பக்தி உள்ளவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறியுங்கள். அல்லேலூயா. இப்படி நான் கடவுளை தேடி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. கட்சியில 96ல எனக்கு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி பார்த்தா சும்மா ஜுரம் அடிச்சிச்சு. நாங்க தாழ்பூர்ல தாள் அடிச்சுட்டு நெல்லு கட்டு அடிச்சுட்டு பணம் ஓட்டிட்டு இருக்கிறோம் கைனியண்ட. இங்கதான் பாபா கைனியண்ட. அப்போ இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது சொன்னா, ஒரு குளிர் வந்துச்சு. என்னதாச்சு? ஒரு குளிர். அவள்தான் இப்படி ஒரு குளிர் வந்துச்சு, அவள்தான் ஜுரம். பயங்கரமான கண்ணை திறக்க முடியாதா ஜுரம் தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. லாஸ்ட்ல என்னாச்சு? சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எது கொடுத்தாலும் உள்ள நிக்காது. ஹாஸ்பிட்டல்ல போயாச்சு. மந்திரக்காரன் மாயக்காரன், நம்ம இல்லாத சாமியா மந்திரம். எங்க எங்க அம்மா, நான் தாய்க்கு ஒரே பையன், நெல்லூர் கூட்டு போனாங்க ஒரு முஸ்லீம் பாய் கிட்ட. எல்லா இடத்துலயும் கொண்டு போய் பார்த்துட்டு எடுத்து வந்து வச்சாங்க. ஒன்னும் இல்ல. கட்சியில சல்லி காசு கிடையாது, ஒரு பைசா கிடையாது. கடைசியில நான் ஒருத்தர் கடன் பெற்றுறேன் பாரு, 96ல அரிசி வாங்கிட்டு வந்திருப்பேன். பால் அவர் பேரு. அரிசி வாங்கிட்டு வந்து அவரு எங்கிட்ட கலெக்ஷன் பண்ணு போன வந்தவர். என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்த உடனே எங்க அம்மா ரவின்னு கூட்டாங்க. எங்கம்மா ரவி இல்லையா? ரவி உடம்பு சில ரொம்ப பத்துனுதான். பால் வந்து என்ன பண்ணாரு, வந்து பார்க்கும்போது ஏமா இப்படி வச்சுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல பாலு இருந்த பணம் எல்லாம் செலவழிச்சிட்டோம், இன்னும் என்கிட்ட என்ன இல்ல, பணமே இல்ல. உடனே என்ன மனுஷன் என்ன பண்ணாரு, நான் போய் பாக்குறமான்னு என்ன தூக்கி ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுக்கின்னு அவரே பணம் எடுத்துமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தாரு. ஒன்னும் நடக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து நேரா இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போன பாரு லாஸ்ட்ல, அங்க இருந்து என்ன பண்ண நேரா சர்ச்சில் தூக்கி போட்டாங்க. எங்க அண்ணெல்லாம் சொல்லிட்டாங்க, டேய் இது போறது கேஸ், போயிச்சா வீட்டுக்கு வரட்டும், போனா எதுவுமே அடக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போட்டு வந்துட்டாங்க. நான் போய் அங்க 2 வாரம் இருக்கிறேன். அங்க பாஸ்டமோ ஜோம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணி தண்ணி கொடுப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுவாங்க, பிரெட் கொடுப்பாங்க, எது குத்தாலும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி என்ன பண்ணிச்சு குடிக்க ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இந்த டீ சாப்பிட ஆரம்பிச்சேன்.
அப்புறம் எங்க எங்க பாஸ்டர் மகனை நன்றி சொல்லுவேன். ரொம்ப ஒரு தாயை போல அவங்க மடியில வச்சு என்ன ஊட்டுவாங்க. அதுதான் ஒரு ஊழியக்காரருடைய அனுபவம். அப்போ அப்படி ஊட்டுவாங்க. அப்புறம் என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் அப்படி, ஆனா ஃபுல் விடுதலே கிடையாது, சுத்தமான சுகம் கிடையாது. அங்க போய் ஜெபம் பண்ண பிறகு கொஞ்சம் என்ன பண்ணிச்சு, அப்படி இப்படிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு சுகம் கிடைக்கல. ஏன்னா நான் தான் முழுமையா யாரு ஏலம் கொடுக்கல, இயேசுக்கு இடமே கொடுக்கல. அதனால என்ன பண்ணல, எனக்கு சுகமும் கிடைக்கல. 2 வாரம் தாங்க, ஒரு வாரம் தான். 2வது வாரம் புதன்கிழமை நான் தனியா பட்டிருக்கேன், சர்ச்சில் அழுறேன், ஓன்னு அழுறேன். என் குடும்பத்தை நினைச்சேன், என்னையும் எங்க அம்மாவும் எங்க 2 அக்காவும் நினைச்சிட்டேன். நான் செத்துட்டேன், எங்க வீட்டுல யாருக்குன்னா இல்ல, உதவியே இல்லையா ஆண்டவரே நீ. அப்பதான் அங்க அந்த சர்ச்சில் அப்படியே அழுதுட்டு பட்டுனுக்குறேன். பாய்கள் எல்லாம் கிடையாது, வெறும் அந்த சிமெண்ட் தர அந்த சர்ச்சில் அப்படியே அந்த சிமெண்ட் தர பத்துன்னு அழுதுட்டு, அப்படியே அந்த தண்ணி கீழே அந்த சர்ச்சில் தரையில இருக்குது. அப்படியே அழுதுட்டு, அப்படி மனசளவு தான், வாய் அளவுல இல்ல, உள்ள அளவு அப்படியே அழுது அழுது கண்ணுல அழுறேன். தண்ணி மட்டும் அது உள்ள அளவு, வாய் தந்து அழுவல, உள்ள ஆத்துமாவுல அழுறேன். அழுதுட்டு சொல்றேன், இந்த ஆளு சொன்னாரு அங்க அந்த அந்த 2 வாரத்துல இருந்ததுல நான் என்ன, அங்க பாஸ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என் மனசுல இருந்தது, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம். உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க யாரு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சுகம் தருவாரு அப்படின்ற ஒரே வார்த்தை மட்டும். அப்போ ஒரு கடைசியா அந்த நாள்ல எனக்கு ஒரு அந்த அழுதுட்டு அப்பதான் சொன்னேன், நீங்க உண்மையான தெய்வம் சொல்றாரு அந்த ஆளு. யாரு அந்த ஆளு? அந்த ஆளு உண்மையான தெய்வம் சொல்றாரு. ஒருவேளை நீ உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு சோகம் கொடுங்க, எனக்கு சோகம் கொடுத்துட்டா என் உயிர் உள்ள வர நான் உன்னை பின்பற்றி வரேன். இதுதான் நான் அவரோட சொன்னது. நான் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை தேவனோடு, இன்ன வரைக்கும் அந்த உடன்படிக்கையில கர்த்தர் நான் நிலைக்கும்படியாய் அவருடைய அருளும் அவருடைய அன்பும் அவருடைய ஆவியும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இல்ல விழாக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சிஸ்டருங்க பிரேயரு. சிஸ்டருங்க எல்லாம் என்னை முட்டி போட சொன்னாங்க, சென்டரா ஜெபம் பண்றேன் பிரதர், நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க, எனக்கு சோகம் கொடுன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு சுரந்து வருவார் சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணேன், நான் முட்டி போட்டேன், அவள் தான் தெரியும். ஜபங்கெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது, சோத்திரம் பண்ணு சொன்னாங்க, அவள் தான் சோத்திரம் சொன்ன, அவள் தான் தெரியும். அவங்க ஜபம் பண்ணும்போது நான் அப்படியே கீழே விழுந்திருக்கிறேன். கீழே விழுந்த உடனே இந்த கை தூக்கி இப்படி அடிச்சிச்சு, இந்த கை அந்த பக்கம் தூக்கி அடிச்சிச்சு. அன்னைக்கு என்னை விட்டு போன அந்த அசுத்தாவி இன்ன வரைக்கும் கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு உங்கள் மத்தியில இன்னைக்கு பேசும்படியான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்து இம்மட்டுமாய் அந்த நீதியிலும் நன்மையிலும் சமாதானத்திலும் நிலைக்கு செய்த தேவனுக்கு கொடா கூடிய நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். அந்த ரட்சிப்பு தான் தேவன் உனக்கும் எனக்கு கொடுத்த அந்த மன்னிக்கிற சுபாவம். அவர் என் பாவங்களை மன்னித்ததுனால தான் எனக்கு விடுதலை. என் வியாதியிலிருந்து அவர் எனக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு அவர் என்ன கண்ணோக்கெல்லாம் எனக்கு விடுதலை கிடையாது. அப்படி ஆண்டவராகிய தேவனை நான் நோக்கி பார்த்த போது, நான் என் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடும் போது கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து என் பாவத்தின் தோஷத்தை எல்லாம் அகற்றி கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்ததாக படிங்க கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு தவறி போவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும், ஒருவன் குற்றம் செய்வான் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அது குற்றமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த சமத்துவம், அதாவது நேசிக்கிற ஒரு மனமா இருக்கணும் சொல்றாரு. ஒருவரை ஒருவர் தாங்கி என்ன பண்ணுமா, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால், குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவ மனுஷன் குறை உள்ளவன், நிறைவுள்ள இருக்கிற தேவன் சொல்றாரு, அவங்க குறைங்களை என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிங்க. அவங்க குற்றத்தை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சு அவங்களை ஒரு நல்ல மனுஷனா, நல்ல போதனைகளை, நல்ல அறிவுகளை, நல்ல வழிகளை, நல்ல யோசனைகளை, நல்ல செயல் திறமைகளை அவங்களுக்கு ஊக்குவித்து அவர்களை செயல்படுத்துவீர்கள் சொன்னால் அவர்களும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. இப்படி தீமை ஒண்ணு நம்மளை விட்டு விலகி போனா நம்ம எப்படி இருப்போம், நம்ம ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பமா மாறிடும், சமாதானம் உள்ள ஒரு சபையா மாறிடும், அன்பு நிறைந்த ஒரு சபையாய் மாறிடும். அங்க யாருக்கு எந்த குறைபாடும் இருக்காது. ஒருவர் எப்படி இருப்போம், அன்பா இருப்போம். அங்க என்ன இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும், அங்க ஒரு நேசம் இருக்கும். அது தேவனுடைய அந்த அன்பின் இணைப்பிலே வாழ்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு உனக்கும் எனக்கும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். எதை அறியணுமா சொல்லுங்க, எதை அறியணுமா? சத்தியத்தை ஒரு மனுஷன் அறிஞ்சாதான் சத்தியம் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். ஆமென். அதுதான் இங்க சொல்றாரு. இந்த வசனங்கள்லாம், இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம தெரியும் போது, ஒருத்தர் குறையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த குறைய சொல்லுங்க, இல்ல அதை மன்னிங்க. மன்னிச்சுட்டு பிறகு என்ன பண்ணலாம், நீ இந்த தப்பு செய்யிருக்கிற சரியில்லை, நீ என்ன பண்ணீங்க, உங்கள
நீங்க மாத்தீங்கன்னா சிலருக்கு உடனே வரும் கோபம். ஒரு தேவ மனுஷன் சத்தியத்தை அறிஞ்சு ஒரு மனுஷன் உனக்கு நல்லது வார்த்தை சொன்னா என்ன பண்ண, உடனே அதை அன்பா நேசித்து உள்ள ஏத்துக்கிட்டு நம்ம மத்தவங்களை என்ன பண்ணணும், சீர்படுத்துற வேலையை செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வரோம்? நம்ம குற்றங்களை எல்லாம் ஆண்டு என்ன பண்ற, சீர்படுத்துறார். நம்ம அறியாம செய்கிற ஒரு குற்றங்களை எல்லாம் நமக்கு தெரிய வைக்கிற, இதெல்லாம் தப்பு, இதை செய்யாதீங்க. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தானா அவன் புதிய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான், வெளியே இருந்தா அவன் பழைய ஆளு. அவன் குணம் மாறாது, அவன் செயல் மாறாது, அவன் பேச்சு மாறாது. அப்ப நீ நான் யாரா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நற்காந்தம் இருக்கணுமே தவிர துர்காந்தங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க, விடலையாங்க, ரட்சிப்புக்குள் வாங்க. மத்தேயு 6:15 படிங்க. மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, மனுஷனுடைய தப்பு நீங்க மன்னிக்கலனா தேவன் பரமபிதா உங்க தப்பிதங்களை அவரை மன்னிக்க மாட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அல்லேலூயா. நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, படிங்க. நீதிமொழிகள் 28:3 படிங்க. டைம் ஆயிடுச்சு, போலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. தப்பு செய்யறானா அவன் தண்டிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான். அவன் அப்ப என்ன அவனுக்கு க்ளோஸ் வந்து, அப்போ தப்பு பண்ணா நீ மனம் திரும்பணும். தான் செய்த குற்றத்துக்கு நீ மனம் வருந்தணும். ஐயோ நான் உங்களுக்கு அப்படி தீமை செஞ்சிட்டேன், ஐயோ நான் உங்களுக்கு அந்த கேடு செஞ்சிட்டேனேன்னு நீ மனம் திரும்பினாதான் உனக்கு ரட்சிப்பு. மனம் திரும்பலன்னா தண்டிப்பு, பட்சிப்பு வரும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. அப்ப அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மனுஷனுக்கு இந்த குற்றம் செஞ்சுட்டேன், அந்த குடும்பத்துக்கு நான் இந்த தீமை செஞ்சுட்டேன், இப்படி அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன், அவங்க குடும்பத்தை கெடுத்துட்டேன், அந்த பிள்ளையை கெடுத்துட்டேன். இப்படி நீங்க அந்த பாவத்தை உணர்ந்து அந்த பாவ அறிக்கை தேவ சமூகத்தில் இடணும். அல்லேலூயா. கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைப்பதில்லை. எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கிறது கிடையாது. நான் சொல்றேன், அதான் ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிங்க. வேதத்தை அறிஞ்சார்கள் இல்லையா, கவனிங்க, வேதத்தை அறிஞ்சாருங்க இல்லையா, ஞானஸ்தானத்துல உட்காந்துட்டு பிரமாணங்களை கற்று கை தேர்ந்து அதுல இருந்து பார்க்கலாம். நிறைய பேரு அவங்க பாவம் எல்லாம் மன்னிக்க மாட்டோமான்னு சொன்னா, ஒருவேளை அவங்க அறியாம அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்படும். ஒருவேளை அப்படிதான் அப்படின்னு நினைச்சா அவங்க பாவம் மன்னிக்கப்படாத கணக்குல வந்துடும். அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு, எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைப்பதில்லை. கவனிங்க, எல்லாருக்கும் என்ன பண்றது இல்லையா, மன்னிப்பு கிடைப்பதில்லை. மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களுக்கும் தங்கள் பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறவர்களுக்கும் மட்டுமே மன்னிப்பு உண்டு. ஆமென். மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். ரெண்டாவது, 2 விதமா பாவம் மன்னிக்கப்படும். ஒண்ணு, நான் அறியாம செய்தேன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடும் போது என்ன பண்ண, அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் போதும் மன்னிப்பு உண்டாகிறது. மற்றவங்களுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவரே அவங்க தெரியாம செய்யறாங்கப்பா, அவங்க பாவத்தை மன்னிங்க அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நீ ஜெபம் பண்ணா, சகோதர சகோதரி நீங்க ஜெபம் பண்ணா, உண்மையிலேயே கர்த்தர் அதை ஜெபிக்கும் போது அது தேவ சித்தத்தோடு நீ ஜெபின்னு சொன்னா அந்த பாவம் அந்த மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவான். அந்த மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுவான். அந்த மனிதன் தேவனோடு கூட உறவாடுகிற அந்த உன்னதமான அந்த அன்புக்குள்ள அவன் வருகிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த பாவம் என்பது பாருங்க, மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களுக்கும் தங்கள் பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கிறவர்களுக்கும் மட்டுமே மன்னிக்கும். அதாவது மற்றவங்க பாவங்களை மன்னிக்கிறவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, அதே மாதிரி நாம் செஞ்ச பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கிடும் போது மன்னிப்பு உண்டு. இந்த ரெண்டும் யாருகிட்ட இருக்குதோ, இந்த குணம் யாருகிட்ட இருக்குதோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அவர்கள் மகிமையான வாழ்க்கை வாழ முடியும். அவர்கள் தேவ மனுஷனா வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் அங்க பாரு, அது சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நமக்கு விரோதமாக தவறு செய்கிறவர்களை மன்னிக்க நமக்கு என்ன உண்டு? மத்தவங்க நமக்கு விரோதமா பாவம் பண்றாங்கன்னா, நமக்கு துரோகம் அவங்கள மன்னிக்கிறதுக்கு என்ன உண்டு? நமக்கு சொல்லுங்க, உரிமை உண்டு. யாருக்கு?
மற்றவருடைய தவறுகளை செய்கிறதற்கு மன்னிக்கிறதற்கு உரிமையும் கடமையும் உண்டு. அந்த உரிமை எப்படின்னா கடமை. கர்த்தர் சொல்றாரு, அவங்க பாவங்களை மன்னினா என்ன பண்ணீங்க? மன்னிக்கணும். அது கடமை, கட்டளை, அது கீழ்ப்படியணும். இது ரெண்டு சுதந்திரம் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. இந்த சுதந்திரத்தை யார் சரியா பயன்படுத்துறீங்களோ அவர்களுக்கு ரட்சிப்பும் விடுதலையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம மத்தவங்களுடைய பாவத்தையும் மன்னிக்கணும், நம்ம பாவங்களையும் அறிக்கையிடணும். இது ரெண்டுத்துக்கு மன்னிப்பு உண்டு. இது ரெண்டுல நீங்க எதை செய்யலனாலும் மன்னிப்பு இல்ல. நான் செஞ்சுதான் ரைட்டு, நீ பெருமை பாராட்டினா உனக்கு மன்னிப்பு கிடையாது. உட்காரு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண, வேதத்தை படி, இந்த முகத்தை பாரு, உன் முகம் அசிங்கமாக்குதா அழகாக்குதான் இந்த வேத வசனம் சொல்லும். இப்படி தேடும் போதுதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஒரு வசனத்து கூட வாசி, எரேமியா புஸ்தகத்துல. சரி, எரேமியாக்கு போறதுக்கு முன்னே சங்கீதம் 130:4 ஒருத்தர் படிங்க. ஒருத்தர் எரேமியா 5:1 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. உனக்கு பயப்படும்படிக்கு, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தவ மன்னிப்பு உண்டுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு, அந்த சத்தியத்தை கேட்டு, அந்த வார்த்தையின் சத்தத்தை நீ கேட்கும் போதே உனக்கு என்ன வந்தது? பயம் வந்தது. பயம் வந்தவன் என்ன பண்றது? மன்னிப்பு. ஆண்டவர் பயப்படுறவனுக்கு தான் கர்த்தர் மன்னிப்பாரு. பயம் இல்லாத செஞ்சு தப்பே செஞ்சுக்கிட்டு நான் ரவிடி, நான் அவன் இவன்னா உன் பாவம் மன்னிக்காது. நீ இன்னும் குற்றத்தின் மேல குற்றம் தான் செஞ்சுட்டு போவ. அந்த குற்றத்துக்கு நீ பயந்தால்தான் உனக்கு மன்னிப்பு. நீ செஞ்ச தவறுக்கு பயப்படுற பாரு, அதுதான் மன்னிப்பு. தெரியாம செய்யும் போது பயம் இருக்கும். ஒருத்தன் தெரிஞ்சு போய் பண்றான்னா அவனுக்கு பயம் இருக்காது. அவன் செஞ்சு குற்றம் செஞ்சு அவன் வயரம் ஏற்றுக்கிறான். அதுல பழகிட்டு இருக்கான், அந்த குற்றத்துல அவன் பழகிட்டு இருக்கான். அதனால அவன் பாவம் மன்னிக்க படாது, அவன் தண்டிக்கப்படக்கூடியவனாய் மாறி போவான். அல்லேலூயா. அப்பா சொல்ற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும், தேவனுடைய இரக்கம் பெறுவான். இப்ப படிங்க, இப்ப ஒரு வசனத்தை படிங்க. இது எல்லாருக்கும் சமமான ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. எருசலேம்ல தேவன் சொல்ற ஒரு வார்த்தை படிங்க. 5:1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்று, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். அப்போ அங்க சத்தியத்தின் பக்கம் நடக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அந்த தெருவுக்கு மன்னிப்பு உண்டு, அந்த கிராமத்துக்கு மன்னிப்பு உண்டு, அந்த தேசத்திற்கு மன்னிப்பு உண்டு. அன்பானவர்களே, அல்லேலூயா. புரியல? அந்த தேவ மனிதன் என்ன செய்வான்? இப்படிதான் ஆண்டவத்துல மன்னிப்புவான். சத்தியத்தின் பிறகு அவன் ஜெபம் பண்ணுவான். வசனத்தை கொடுத்து, வசனம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணுவான். அதுதான் பரலோக ஜெபம், பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இப்படி சத்தியத்தை கொண்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது, சத்தியத்தின் பிரகாரம் வாழும்போது, அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஏன் சொன்னா, அந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழும்போது தேவன் அவர்களோடு இருக்கிறார். தேவன் அவர்களை சமாதானமான வாழ்க்கைக்குள்ள நடத்தி கொண்டு போகிறார் என்பதை நீ நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லேலூயா. சத்தியத்தை நீங்க அறியும் போது, சத்தியத்துக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. நீங்க தேடுங்க, விசாரிங்க, அந்த தேர்வெல்லாம் சுண்டி பாருங்க. அங்க யாராவது ஒரு சத்தியத்தின் பிரகாரம் நீதி செய்யற ஒரு மனுஷன் இருக்கிறானா? அது உலக மனிதனா இருக்கட்டும். பாருங்க, சிலதான நியாயம் பேசுவோம், நியாயமா நடப்பாங்க. உலக மனிதர்கள் கூட நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆமீன். அல்லேலூயா. அதனாலதான் இப்போ உலகத்துல கூட ஒரு சண்டை இல்லாம சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது. அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட சத்தியத்தை, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு அநேக நம்ம சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இப்படிப்பட்ட அன்பான வார்த்தைகளை அவர்களோடு சொல்லி, அவர்களோடு நீயும் சமாதானமா வாழ்ந்தீன்னா அதை விட மகிழ்ச்சியான வாழ்க்கை வேற வாழ்க்கையே எதுவுமே இருக்காது. அநேகமாயிரமான வெள்ளி பொன்னை பார்க்கல நீர் விளம்பின வேதமே எனக்கு நலமா இருக்குது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. நலம், வேதம் தாங்க ரொம்ப வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுதலா இருக்கிறது. இந்த வேதத்தை தவறா போதித்து, தவறா ஜனங்களை வழி நடத்தி, தவறா அழிவுக்குள்ள நடத்துகிற ஒரு சில கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லு, வேதத்தின் பிரகாரம் நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது.
வேதத்தின் பிரகாரம் நடக்கிறானா அவன் உத்தமனா மாறுவான். அவன் உத்தமனா மத்தவங்களுக்கு நன்மை செய்யறவனா மாறுவான், மத்தவங்களை நேசிக்கிறவனா மாறுவான். மத்தவனோடு அவன் என் சகோதரன் என் சகோதரி, அங்க எந்த ஒரு பிரிவினையும் எந்த ஒரு குற்றங்களும் அங்க காணப்படாத அந்த மனிதனிடத்துல எல்லாமே தூய்மையாய் மனிதநேயம் உள்ளவனாக அந்த மனிதன் இருப்பான். அல்லேலூயா. அந்த மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மனிதநேயத்தை பிரசங்கிக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த நற்காரியங்களை சொல்ல வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவே நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா கிறிஸ்துவர்களை பிடிக்காது. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிலும் செயலிலும் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு அதான் செஞ்சாரு, அதான் வாழ்ந்தாரு, அதான் வாழ்ந்து முடிச்சாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறோம். ஒருத்தர் தீமை செய்யறதுனா முதல்ல நம்ம அந்த தீமை செய்யற எண்ணம் தான் நமக்குள்ள ஓடுது. அப்ப எங்க கர்த்தருடைய நாமம் நம்ம மூலியமா மகிமைப்படும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நாம் அவரோடு இணையும் போது அவருடைய குணமும் அவருடைய சிந்தையும் அவருடைய அன்பும் அவருடைய நேசமும் அந்த வழிநடத்தல் நமக்குள்ள வரும்போது நாமும் மாற்றப்படுகிறோம். அதான் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, அவன் புதிய மனிதனாய் வாழ்கிறான். ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு குழந்தை போல மாறுறான். அல்லேலூயா. அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும். கிறிஸ்துவுக்கு ஒண்ணும் தெரியாதா? எல்லாம் தெரியும். ஏன் அவன் சண்டை போறதில்ல? இத வேதம் சொல்லுது. மன்னி ஒரு நாளைக்கு அவன் மனம் திரும்புவான். அவன் தப்புக்காக அவன் மனசாப்படுவான். ஐயோ, நம்ம அவளுக்கு அவ்வளவு குற்றம் செஞ்சு அவ்வளவு தீமை செஞ்சு அவங்க அமைதியா இருக்கிறாங்களே, அவனுக்கே தனியா மனமாற்றம் வரும். தனிமையா உட்காந்து யோசிச்சான் அந்த மனுஷனுக்கு, கண்டிப்பா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல குணம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்த எல்லாம் நன்மை செய்யறேன், தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிப்பான், உலகத்துடைய பாவத்தை ஜெயிப்பான், அசுத்தத்தை ஜெயிப்பான், அநீதியிலிருந்து வெளியே வருவான், உண்மையா இருப்பான், பரிசுத்தமா வாழ்வான், நீதியை செய்கிறவன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கனவாக அந்த மனிதன் வாழக்கூடியவனாய் இருப்பான் என்பதை எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி ஒரு வசனத்தை முடிச்சுவோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, இப்படி ஒரு ஜெபத்தோடு கூட நீங்கள் தொடங்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்க மனம் நிறைந்த தேவனா இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிக்க நீங்க மனசு இந்த செய்தியை கேட்டு இந்த வார்த்தையினால் தொடப்பட்டு, உண்மையிலே உன் இதுவரைக்கும் எவ்வளோ வருஷத்தா பகையா இருக்கலாம், தலைமுறையான பகையா இருக்கலாம், தலைமுறையான கோபம் இருக்கலாம், மற்றவங்களை பார்க்கும்போதே உனக்கு தானாவே ஹார்ட் ஆயிடும் அந்த கோபம் உள்ள உன் மனசுக்குள்ள. இன்னைக்கு ஒப்புக்கொடு கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்ற ஆண்டவரே, முழங்கால் படிவிடுவோம், கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ வழி